உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து என்ன பிரியா ஊருக்கு மாதிரி கிளம்புற மாதிரி இருக்கு? லாஸ்ட் கிளம்புறவங்க ஃபர்ஸ்ட் கிளம்பி இருக்க. ஃபர்ஸ்ட் கிளம்புறவங்க யாரையும் காணும். அக்கெல்லாம் கிளம்பிட்டாங்களா? அக்கா ஒரு வார்த்தை சொன்னியா வாங்க நீனு? அம்மா கோயில் போலாம் ஃபங்க்ஷன் வேணா லேட் ஆகலாம். இது ஹோட்டல் தானே. ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. முன்னாடிலாம் நினைப்பேன் ஐயோ வீட்டு சாப்பாடு ரொம்ப மிஸ் பண்றமே அப்படின்னு. ஆனா இப்போ ஹோட்டல் சாப்பாடு ரொம்ப 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 மிஸ் பண்றேன். அதுவும் எவ்வளவு வெரைட்டியா சாப்பிடுவேன் தெரியுமா? என்னைக்காவது ஹோட்டல் கூட்டு போகணும்னு தோணுச்சே. சும்மா அந்த பக்கத்து தெருவில் இருக்க ஹோட்டல்லாம் கூட்டிட்டு போக கூடாது, பெரிய ஹோட்டல்லாம் கூட்டிட்டு போகணும். 5 ஸ்டார் ஹோட்டல் இல்ல வேண்டாம், அட்லீஸ்ட் 3 ஸ்டார் ஹோட்டல். 3 ஸ்டார் ஹோட்டல் கூட்டிட்டு போனா நான் வருவேன். சும்மா இருக்கிற ஹோட்டலுக்குலாம் என்னால வர முடியாது. அப்புறம் டிஸ்கோ இருக்கிற ஹோட்டல்லாம் பார்த்து கூட்டிட்டு போகிறேன். டிஸ்கோ தாடி எவ்வளவு நாள் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீக்கெண்டு போவோம். இப்போ அப்படி ஒண்ணு உண்டாங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு டிஸ்கோனா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப என்ஜாய்ஃபுல்லா இருக்கும். மனசுல எந்த கவலையும் இருக்காது டான்ஸ் பண்ணும்போது. என்ன டிஸ்கோட்டா? டிஸ்கோட்டுக்கு போவியா பிரியா? ஆமா, இதுல என்ன தப்பு? டிஸ்கோட்டு போவேன்னு கேக்குறேன். உனக்கு தெரியாதா? உனக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. நீ 1 மாசம் தானே ஆச்சு. அப்பாக்கெல்லாம் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வீக்கெண்ட் இல்ல 15 days once எல்லாரும் போயிருவோம்ல. ஃபுல்லா என்னோட செலவு தான். பார்ட்டி, என்ஜாய்மெண்ட், செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு வா, வந்து பாரு தெரியும். டிஸ்கோட் இருக்குல்ல. லூசு தனமா பேசிட்டு இருக்காது பிரியா. அக்காவெல்லாம் கூட்டிட்டு போறோம் டிஸ்கோத்துன்னு. ஆமா நீ புடவைலாம் கட்டலையா? புடவை கட்ட நல்லா இருக்கும்ல. புடவை நான் கட்டி விடட்டுமா? புடவை கட்டி நீ படிக்காத இப்போதைக்கு. கொஞ்ச நாள் நானே கட்டி விடுறேன். எதுக்கு? இல்ல எதுக்குன்னு புடவை கட்டுற பேர்ல ரொமான்ஸ் பண்றதுக்கு. புடவை எல்லாம் கட்ட முடியாதுப்பா. அப்பா மாடர்ன் ட்ரெஸ் போட்டோமா ஃப்ரீயா போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு 12 முழம் புடவையை சுத்தி இருக்கவும் முடியல, நிக்கவும் முடியல. போதுண்டா சாமி, புடவையே எனக்கு வேண்டாம். புடவைக்கு நேத்தோடி எண்டு கார்டு போட்டுட்டேன். இப்படி சொன்னா எப்படி பிரியா? மாடர்ன் ட்ரெஸ் விட உனக்கு புடவை தான் சூப்பரா இருக்கு. எனக்கு நீ புடவை கட்டினதாப்பா பிடிக்கும். இன்னைக்கு ஒரு கூட புடவை கட்டி பாக்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்தா புடவையே கட்டு, நல்லா இல்லைன்னா மாடர்ன் ட்ரெஸ் கட்டு. எப்படி அண்ணி இப்பதான் சூப்பரா இருக்க நீ. எப்ப பாரு எப்படிதான் அந்த புடவையை சுத்தி கட்டிட்டு இருக்கீங்களோ. அதுவும் நீ சும்மா இருக்கும் போதாவது ஓகே, குழந்தை உண்டா இருக்கீங்க. இந்த நேரம் புடவையை சுத்தி கட்டினா மூச்சு வாங்கல செய்யும். இந்த நேரம் ஃப்ரீயா நைட்டிய போட்டோமா டாப்ஸ் போட்டோமா அந்த மாதிரி இருங்க. அப்பதான் உங்களுக்கும் ரிலாக்ஸா இருக்கும், குழந்தைக்கும் ரிலாக்ஸா இருக்கும். விக்ரம், அண்ணி முதல்ல புடவை தான் கட்டிட்டு வந்தாங்க. நான் தான் புடவையெல்லாம் கட்டிட்டு வரக்கூடாது, நம்ம ஹோட்டல் போறோம், நீங்க கண்டிப்பா சுடிதார் தான் போட்டுட்டு வரணும்னு சொல்லி அனுப்புனேன். இப்பதான் அழகா இருக்கு. டேய் அப்பதே கிளம்பிட்டேன் நான் புடவையெல்லாம் கட்டி. பிரியா தான் நீங்கள் சுடிதார் தான் போட்டுட்டு வரணும் ஒத்த கால நிற்கிறா. சரி ஆசைப்படுறாளேன்னு போட்டுட்டு வந்தேன். முன்னாடியாவது எல்லா சுடிதாரும் சேரும், இப்போ அப்படியா ஒன்றும் சேர மாட்டுக்கு. சுடிதார் போட்டு ரொம்ப மாதம் ஆகுது. இதை எப்படியோ பிரிச்சு எடுத்து பிரியாவுக்காக போட்டுட்டு வந்திருக்கேன். என்னம்மா நீ வரலையா? கிளம்புமா. வரலன்னே சொல்லுவேன். ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு வரலாம். நம்மளாம் ஹோட்டல் சேர்ந்து போனதே இல்லைல்ல. எல்லாரும் ஜாலியாக போயிட்டு வருவோம்மா. எங்கே போகிறோம் எங்கே வரோம்? காரில் தான் போயிட்டு வந்துடலாம். போ புடவை மாற்றிட்டு வா. இல்லை இது நீங்கள் போயிட்டு வாங்க. நமக்கு இந்த ஹோட்டல் சாப்பாடுலாம் ஒத்துக்காதுமா. நீங்கள் அப்படி ஜாலியாக போயிட்டு வாங்க. இலவட்டாங்க நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்? விக்ரம் அவன் மாப்பிளைக்கு தெரியாதமையாக்கும் ஹோட்டலுக்கு வாரா. அவர் வீட்டில் இருக்கிறதே 10 ஃபோன் போட்டுருவாரு. பார்த்து எடுத்து பத்திரமா கூட்டிட்டு வந்துறியா? நாளைக்கு காலையில் வீட்டுக்கு போகணும். அவர் வேற சாயந்தரம் வரக்கூடாது, காலையிலே அனுப்பிடுங்கன்னு ஃபோன் போட்டு சொல்லிட்டாரு. அதனால பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. பிரியா உனக்கும் தாம்மா, அண்ணி கையை பிடிச்சி பத்திரமா கூட்டிட்டு வந்துரு. என்னம்மா கவலைப்படாதீங்க, குழந்தைங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்துருவேன். கவலையே படாதீங்க. என்ன காயத்ரி இவ்வளவு நேரமா உனக்கு கிளம்புறதுக்கு? எல்லாரும் எப்பவே கிளம்பிட்டு தெரியுமா? என்னது காயத்ரியா? இல்ல காயத்ரி அண்ணி காயத்ரி அண்ணி. இந்த சுடிதார் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த ஜுவல்ஸ் இந்த சுடிதாருக்கு ஆப்டா செம்மையா இருக்கு. இங்க எல்லாத்தையும் விட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. போலாம் அண்ணி. எதையாவது சொல்லி சமாளிச்சிருவா பிரியா. சரிம்மா நாங்க கிளம்புறோம். உனக்கு எவ்வளோ நேரமாடி கிளம்புறதுக்கு? கார் எப்பவுமே வந்துட்டு தெரியுமா? அம்மா ஒன்றும் டிஃபன் பண்ணாதீங்க. உங்களுக்கும் அப்பாவுக்கும் நாங்கள் ஏதாவது வாங்கிட்டு வரோம். பயப்படாதீங்க. மைதா மாவு எதுவும் வாங்கிட்டு வர மாட்டோம். மைதா மாவு ஐட்டமே கிடையாது.
இட்லி தோசை இடியாப்பம் அந்த மாதிரி வாங்கிட்டு வருவோம். ஃபோன் பண்ணுவோம், எடுங்க. போயிட்டு வரமா. டிஸ்கவுண்டா அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. இந்த படங்கள்ல பார்த்ததோடு சரி, ஆசை வேற போட்டுட்டா. நம்மளும் எப்பவுமா ஹோட்டலுக்கு வரோம். இந்த ஹோட்டல் இருக்குமா? கேட்டு பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ பிரதர். சொல்லுங்க சார். பிரதர், இந்த டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி பார்ட்டி வைக்கிற பிளேஸ் ஏதாவது இருக்குதா? பார்ட்டி வைக்கிற மாதிரி ஹால்லாம் இங்க இல்ல சார். இங்க ஹோட்டல் மேல வந்து டிஸ்கவுண்ட் தான். டிஸ்கவுண்ட்னா 5:30க்கு தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா கப்புள்ஸா போனா மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. கப்புள்ஸா விடுவாங்களா? கப்புள்ஸா விட்டானா நானும் பிரியாவும் மட்டும் தானே போக முடியும். எல்லாரும் போறதா இருந்தா அக்காவையும் சும்மா உள்ள கூட்டிட்டு போகலாம். கப்புள்ஸ்னா எல்லாரும் வந்திருக்கும்போது அவளை மட்டும் எப்படி கூட்டிட்டு போறதுக்கு? சரி பாப்போம், முடிஞ்சா கூட்டிட்டு போலாம். ஏய் பாத்து, அக்கா கையை பிடிச்சுக்கோ. பைய பத்திரமா வாங்க. இந்த விக்ரமோட 5 ஸ்டார் ஹோட்டலோட 3 ஸ்டார் ஹோட்டலுக்காக கூட்டிட்டு போறேன்னு பார்த்தா சாதா ஹோட்டல் கூட்டிட்டு வந்திருக்காரு. அவ்வளவு பெரிய விசேஷமா இல்லையே. இங்க நம்ம விரும்பி சாப்பிட்ற ஃபுட்லாம் கிடைக்குமான்னு தெரியலையே. சரி வேற என்ன பண்ண, வாய் திறக்காம இருக்கணும். இது கூட்டிட்டு வந்ததே பெரிய விஷயம். விக்ரம், நீயே ஆர்டர் கொடுத்துரு. எனக்கு சாஃப்டா உள்ளதே ஆர்டர் கொடு. இந்த மைதா மாவு கோதுமை ஐட்டம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். இடியாப்பம் இட்லி அந்த மாதிரி ஆவி ஃபுட் எதாவது இருந்தா அது சொல்லு. சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கன் இருந்தா சொல்லு. இல்லாட்டி எனக்கு அது கூட வேணாம். அண்ணி நம்ம என்ன கையேந்தி போனதா வந்திருக்கோம். இடியாப்பம் இட்லி புட்டுன்னு இங்கெல்லாம் ஆவி ஐட்டம் கிடைக்கிறது ரேர். இதெல்லாம் பெரிய ஹோட்டல். இங்க சைனீஸ் ஃபுட்டு, அப்புறம் இந்தியன் ஸ்டைல், என்னென்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அண்ட் வித்தியாசமா சாப்பிடுங்க. இட்லி இடியாப்பம் புட்டு இதெல்லாம் டெய்லி வீட்டுல சாப்பிட்ற டிஷ் தானே. நான் டிஃப்ரெண்டா சொல்றேன், சாப்பிட்டு பாருங்க. சாஃப்டா தான் இருக்கும். உங்களுக்கு செட் ஆயிடும். இப்ப மணி 6 மணி ஆக போகுது. நம்ம வீட்டுக்கு போறதுக்கு எப்படியும் 7 மணி ஆயிடுமா? அது கடன் டைஜஸ்ட் ஆயிடும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அப்படியா? அதுவும் சரிதான். தினமும் அதெல்லாம் வீட்டில் சாப்பிட்றது தான். எனக்கு கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகுற மாதிரி சொல்லு பிரியா. முன்னாடினா சாப்பிட்றலாம், இப்போ அப்படியா? நம்ம வயிற்றுல இருக்க குழந்தையும் கவனிக்க வேண்டியது இருக்குல்ல. அக்கா அதெல்லாம் கவலைப்படாத. பிரியா பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒரு காலத்துல ஹோட்டலா சுத்தி தெருவா சாப்பிட்டவ. அதனால எனக்கு எந்த ஃபுட்டு எப்படின்னு தெரியும். அப்படிதான் பிரியா. சரி, யாருக்கு எப்படி குடிக்கவே தெரியாது. எனக்கு நல்லா காரசாரமா இருக்க மாதிரி ஃபுட் ஆர்டர் கொடு. காரசாரமாவா? தெரியுமே. நம்ம காயத்ரி இன்னைக்கு காரசாரமா அது ஏதோ சொல்லுவாங்களே, ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் அப்படி இருக்கணும் பிரதர். ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ஏற்கனவே காரமா இருக்கும். அதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காரம் போட்டு நல்லா தூக்கலாக கொண்டு வாங்க. அப்புறம் ஒரு டிராகன் சிக்கன் 1 பிளேட், அப்புறம் கிரில் ஆஃப் பிளேட், ஒரு ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ், ஒரு நூடுல்ஸ், அப்புறம் நல்ல சாஃப்டாக இருக்கிற மாதிரி நான் அன்னைக்கு ஆர்டர் கொடுக்கலாம். அண்ணி நீங்கள் இடியாப்பம் அந்த மாதிரி சாப்பிட்றீங்களா? சரி, இடியாப்பம் அந்த இருந்தால் ஒரு 4 இடியாப்பம் கொண்டு வாங்க. சரி போதும், எவ்வளோ ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் 2 ஆர்டர் கொடுக்கும். ஐயோ, விக்ரம்க்கு ஆர்டர் கொடுக்கலையே. 2 தந்தூரி நான், அப்புறம் சுக்கா ரொட்டி 2, அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா 1, வேற என்ன, மட்டன் தொக்கு இல்லை, மட்டன்லேயே ஒரு பரட்டல் மாதிரி பண்ணுவாங்களே, செம்மையா இருக்கு. நேம் கூட மறந்து போச்சு. சரி, மட்டன் வெரைட்டியில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷலோ அது 1 பிளேட் கொண்டு வாங்க. ஸ்டார்டர் இருந்தால் கொண்டுட்டு வாங்க. 4 சூப்பு. சரி போதும், சூப்பே கொண்டு வாங்க. வெஜ்ஜு ஓகே மேடம். 20 மினிட்ஸ் ஆகும். என்ன சொல்லிட்டு போகிறோம்? 20 மினிட்ஸ் ஆகும்ண்ணா. நம்ம கையேந்தி பவுனில் போய் கேட்டாலே உடனே சூடாக இட்லி சாம்பார் வடை அது இது எல்லாம் கொடுத்துருவாங்க. வெயிட் பண்ணவே வேண்டாம். இங்கே என்ன இவ்வளோ பெரிய ஹோட்டலில் எவ்வளோ பெரிய கிச்சன், எவ்வளோ ஆளுகள் இருப்பாங்க, இவ்வளோ பேர் இருந்துட்டு 20 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு போகிறான். அதெல்லாம் முடியாது. விக்ரம், சீக்கிரமாக கொண்டு வரணுமான்னு சொல்லு. ஐயோ காயத்ரி, உங்களுக்கு ஹோட்டல்ல என்னன்னே தெரியல. அதான் கையேந்தி பவுன்ல சாப்பிட்டுட்டு இருந்தவங்கள திடீர்னு ஸ்டார் ஹோட்டல் கூட்டிட்டு வந்தா எப்படி? இப்படிதானே இருக்கும். ½ ஆகும். அங்கெல்லாம் ஊருக்கு முன்னாடியே செஞ்சு ஆற போட்டு வச்சிருப்பாங்க, எடுத்து சாப்பிடுவீங்க. இங்க அப்படி கிடையாது. நல்லா ஃப்ரெஷ்ஷா சுட சாப்பாடு கொண்டு வருவாங்க. கையேந்தி பவுன் ஞாபகத்திலே இருக்காதீங்க. கொஞ்சம் பெரிய ஹோட்டல் லெவலுக்கு வாங்க காயத்ரி. ஏய் என்னடி, நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப வாய் நீளமா போகுது. இவ பெரிய ஸ்டார் ஹோட்டலே தின்னு வளர்ந்த மாதிரி தான் பேசுவா. ஆமா, ஹோட்டல்ல தின்னவதா கேஸ் தானே. இங்க பாரு, வாய் ரொம்ப நீச்சுன்னு வச்சுக்க, எட்டம் பொருள் எவ்வளவு பார்க்க மாட்டேன். என்னடி பெரிய ஸ்டார் ஹோட்டல் கையேந்தி போன ஒரு மாதிரி பேச,
கையேந்தி போனா அந்த டேஸ்ட் இன்னைக்கு யாராலையும் அடிக்க முடியாது. பாவப்பட்டவங்கல இருந்து பணக்காரன் வர ரோட்ல போய் உடனே சாப்பிடலாம். டேஸ்ட் அப்படி இருக்கும். சில்லற 50 ரூபா 10 ரூபா இல்ல நாளைக்கு தரேன்னு சொன்னாலும் சரிம்மா நாளைக்கு இது கொடுத்துருமான்னு சொல்லுவாங்க. ஸ்டார் ஹோட்டல் நடக்க மாதிரி கூட 10 ரூபா டிப்ஸ் வச்சு கேட்பான். அதை கொடுத்துட்டு டீசென்ட்ங்கிற பேர்ல வருவீங்க. கையேந்தி போன்ல அன்னன்னைக்கு செஞ்சு அன்னன்னைக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. முந்தின நாள் உள்ள அடுத்த நாள் சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. இங்க அப்படி கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி உள்ள ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணி ஆவியில குக் பண்ணி பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லி கொடுப்பான். அதையும் நீ சப்பு சப்புன்னு சாப்பிட்டுட்டு பிரச்சனை இல்லாம 10 ரூபா 50 ரூபா டிப்ஸ் வச்சுட்டு போக. இதுதான் ஸ்டார் ஹோட்டலுக்கும் கையேந்தி போனுக்கும் வித்தியாசம். பேச வந்துட்டா பெரிய விளையாட்டம். ஏய் என்னடா பொண்டாட்டியை பேச விட்டுட்டு இன்னும் சிரிச்சு ரசிச்சிட்டு இருக்கியா? எல்லாம் கேட்க மாட்டேன். பிரியா சும்மா இரு வாய் வச்சுட்டு. அக்கா சும்மா ஜாலிக்காக பேசினதுக்கா, தப்பா எடுத்துக்காத. அக்கா எங்க ஸ்கூல்ல இருந்தப்பதே ஒரு டீச்சர் இருந்தாங்க, ஹாய் சொன்னாங்க. நான் ஹாய் சொல்லிட்டு வந்து அப்படி பேசல, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துறேன். வா பிரியா போலாமே. ஸ்கூல் ஸ்டாஃப்ட இவதான் என் ஒய்ஃப்னு இன்ட்ரோ பண்ண கூப்பிடுறேன். அக்கா ஸ்கூல்ல இருந்து ஒரு மேம் வந்திருந்தாங்க, என்ன ஏதுன்னு பேசிட்டு இப்போ வந்துருங்க. சாப்பிட்டுட்டீங்க? பெரிய இவன் நினைப்பு. பெரிய ஸ்டார் ஹோட்டலே பிறந்து ஸ்டார் ஹோட்டலே வளர்ந்த மாதிரிதான். என்னமா மட்டமா பேசுற இவள? அதுக்குதான் அப்பப்ப நான் அவளுக்கு 2 தட்டு கொடுக்கறது. இருக்கட்டும் வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் இருக்கு. விடாண்டி, அவ சும்மா கிண்டலுக்கு ஜாலிக்கு பேசுறா, சும்மா மனப்பூர்வமாலாம் பேசல. விடு, உனக்கு அவளுக்கு ஏன்னா எப்பவும் சண்டை வருதோ தெரியல. சரி வா, என் கையை கழுவிட்டு வரலாம். ஹேண்ட் வாஷ் பண்ணவே இல்லைல்ல? வா. ஹேண்ட் வாஷா? அப்படியே சாப்பிட்டாதாங்க டேஸ்டா இருக்கும். கையை கழுவுனா கையில இருக்க சத்தெல்லாம் போயிரும்ல. நீ வேணா கையை கழுவிக்கா, எனக்கு அந்த கெட்ட பழக்கம்லாம் சுத்தமா இல்ல. ஏய், கையை கழுவுறது நல்ல பழக்கம். கையில சத்து இருக்காது, கையில அழுக்கு இருக்கும். உன்னை போய் கூப்பிட்டேன் பாரு. சரி இருந்துக்கோ, நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஹோட்டல் வந்திருக்கோம், அதுவும் பெரிய ஹோட்டலுக்கு. ஸ்பூன் கொடுக்க போறாங்க, சாப்பிட போறோம். எதுக்கு போட்டு கையை கழுவணும்? கௌதம் சார் வந்திருக்காரோ? அவர் ஏன் ஹோட்டல் வர போறாரு? ஏய், ஆளோடி நீயே வந்திருக்கும் போது பெரிய பணக்காரர் அவரு வரமாட்டாரா? அது இல்லாம அவங்க சித்தி சமையல் அவருக்கு பிடிக்கவும் செய்யாது. அவர்கிட்ட போய் என்னன்னு கேட்கவா? இல்ல வேண்டாம், அவர் எதுவும் நம்ம லவ் ப்ரப்போஸ் பண்ணி அவளுக்கு நமக்கு பிடிச்சதா வந்திருக்கான்னு நினைச்சிட்டா? இல்ல பார்த்துட்டு என்னன்னு கேட்காம இருந்தா நல்லாவா இருக்கும். சரி ஜஸ்ட் ஒரு ஹாயா சொல்லிட்டு வரலாம். விக்ரம் தேங்க்ஸ். எனக்கு பொண்டாட்டிங்கிற அங்கீகாரம் கொடுத்துட்ட போல இருக்கு. விக்ரம் விக்ரம், நேற்று எனக்கு புடவை கட்டி விட்டதுல இருந்து பொண்டாட்டிங்கிற அங்கீகாரம் கொடுத்துட்டு போல இருக்குதே. பொண்டாட்டி நினைச்சதுனால 4 பேர்ட்ட இன்ட்ரோ பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். கரெக்ட்? லூஸ் பிரியா, நீ நேற்றுதான் எனக்கு பொண்டாட்டின்னு இல்ல, உன்னை கழுத்துல என்னைக்கு தாலி கட்டினோ அன்னைக்கே நான் உன்னை பொண்டாட்டியா தான் நேற்று நினைச்சிட்டு இருக்கேன். நீதான் என்ன ஏத்துக்கல. சரிப்பா, உனக்கு பிடிச்ச இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். எங்கேன்னு சொல்லி பாப்போம். எனக்கு பிடிச்ச இடமா? இந்த ஹோட்டல்ல எனக்கு பிடிச்ச இடம் எங்க இருக்கு? தெரியலையே விக்ரம். எங்க போறோம்? யாரோ ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, இன்ட்ரோ பண்ணா சொன்னேன். எங்க போறோம்? வந்து பாரு, உனக்கே புரியும். வா. உனக்கு பிடிச்ச இடம் தானே இது. டிஸ்கோத்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேல, டான்ஸ் ஆடணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னேல, ஆடு, நான் பாக்குறேன். என்ஜாய். டிஸ்கோத்தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அட யாருமே இல்ல, நம்ம மட்டும் தான் பொதுக்கி இருக்கோம். விக்ரம் தேங்க்ஸ். விக்ரம் தேங்க்ஸ். தேங்க்ஸ் a lot. எனக்கு ரொம்ப பிடிக்கும் விக்ரம். அக்காக்கு தெரியாம கூட்டிட்டு வந்திருக்கேன். அக்கா எதுவும் உளறிடாத, அவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. சரி நீ டான்ஸ் ஆடு, நான் எதுவும் பாத்துட்டு இருக்கேன். நான் மட்டுமா? கம்பெனிக்கார இருந்தாலும் டான்ஸ் ஆட வரும். முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, இங்க யாருமே இல்லையே. வா விக்ரம், நம்ம 2 பேரும் என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடலாம். சூப்பரா இருக்கும். ஏய், எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. அது இல்லாம எனக்கு டான்ஸ் ஆடவே வராது. என்ன விட்டு மாட்டாயே, என்னனாலும் நீ பண்ணிக்கோ. நீ ஆடு, நான் பாக்குறேன். எல்லாரும் இருக்க மாதிரி நினைச்சுக்கோ. அட வா விக்ரம், டான்ஸ் ஆடுறதுங்கிறது பெரிய மலையா? எல்லாரும் தெரிஞ்சுட்டு ஆடிட்டு இருக்கா. சும்மா கைய கால அசைச்சாலே போதும், அதே டான்ஸ் தான். அப்புறம் அந்த பாட்டு மூமெண்ட்ல நமக்கே தன்னால டான்ஸ் வந்துடும். முத கை எப்படி வச்சுக்கோ, அப்படியே என் கண்ணை பார்த்துக்கோ, அப்புறம் பாரு தன்னால டான்ஸ் வரும். விக்ரம் ஐ லவ் யூ. விக்ரம் ஐ லவ் யூ so much. I love so much.
இப்படி இப்படி பிரஸ் பண்ணானா பெரிய பெரிய பபிள்ஸா வரும். இருடி, எனக்கு பயமா இருக்கு. நல்லது யாரும் இல்ல, ஆனா பார்த்தா திட்டுவாங்க. அம்மா போன் பேசிட்டு இருக்கா பரவாயில்ல, இல்ல அம்மா வந்து நம்ம ரெண்டுத்துக்கும் அடி கொடுப்பாங்க. இதுவே விளையாடலாம். ஏய், அங்க ஒரு ஆண்டி வராங்க, பார்த்தாங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்து திட்டுவாங்க. வா ஓடிடுவோம்.